ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. சுதாமாவை பார்த்துட்டே இருக்காராம் கிருஷ்ணர். அவ்வளோ ஆனந்தமாக அவருக்கு. அப்புறம் அவர் சொல்கிறாராம், இன்றைக்கி யாரும் நான் வேறு யாரையும் சந்திக்க விரும்பலை, இன்றைக்கி என்னோட நேரம் சுதாமாவோட தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாராம். ஸோ அன்றைக்கி நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. வேறு நாட்கள்லேருந்தெல்லாம் ஆட்கள் வந்து அவருக்கு கிஃப்ட்ஸோடு வராளாம். அவள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். கிருஷ்ணர் சொல்லிட்டாராம், யாரும் இன்றைக்கி நான் பார்க்க விரும்பலை, நான் வந்து சுதாமாவோட தான் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இதெல்லவா ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிவிட்டு சுதாமா மனசில் நினச்சின்னு வந்தார்ல வழியில் வரைச்சே, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்ட்டு அவர் நினச்சது அத்தனையும் கிருஷ்ணர் வந்து அப்படியே கொட்டுறாராம். அவ்வளோ அழகாக சொல்கிறாராம் சுதாமாவுக்கு. அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்காராம் சுதாமா. அப்புறம் வந்து கிருஷ்ணர் கேட்குறாராம். எல்லாம் சொல்லி முடித்த உடனே கிருஷ்ணர் சுதாமா வந்து இதில் சிம்மாசனம் உட்கார வச்சாச்சு இல்லையா, ருக்மிணிகிட்ட சொல்கிறாராம் கிருஷ்ணர், இவர் என்னோட பால்ய ஸ்நேகிதன், நானும் சுதாமாவும் ஒன்றா இருந்தவர், நாங்கள் 2 பேரும் இணை பிரியா சகோதரர்கள், அந்த மாதிரி நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, வா நம்ம பாத பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டு தங்க தாம்பாளத்தை எடுத்துன்னு வந்து பாதத்துக்கு அடியில் வச்சு ருக்மிணியும் கிருஷ்ணரும் 2 பேரும் சேர்ந்து அழகாக பாத பூஜை பண்ணுறாராம். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கண்ணெல்லாம் தண்ணி வழியறதான் சுதாமாக்கு ஆனந்தத்தில். ஏன்னா அவருக்கு வாயே அடைச்சி போயிருக்கு. கிருஷ்ணர் இவ்வளோ ஞாபகம் வச்சுண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக வந்து சுதாமா பற்றி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறத கேட்டு அவருக்கு ஸ்தம்பித்து போயிருக்கார் அவர். அப்புறம் பாத பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஐஷன் போய் வகை வகையாக சாப்பாடு பண்ண வச்சு அவருக்கு எல்லாம் கொடுக்குறாராம். இவரும் சுதாமாவும் அப்படியே ஆசையாக சாப்பிட்றாராம். ஒரு வாயில் வேற ஊட்டுறாராம் கிருஷ்ணர் எடுத்து, சாப்பிட்டு சுதாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு தான் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் ஆஸ்வாசம் படுத்துருச்சு. கிருஷ்ணர் கேட்குறாராம், சுதாமா நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? ஆக்சுவலாக என்ன ஆறுது, சுஷீலா வந்து அங்கே நினச்சிக்கிறான், நம்ம ஆசையாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம், இதை வந்து இவர் கொடுத்தாரா இல்லையானே தெரியலையே கிருஷ்ணருக்கு, நம்ம அவள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோமேன்னு. அப்போது கிருஷ்ணா குச்சேலர் வந்து கேட்குறாரோ இல்லையோ, ஆனால் நீயா கேட்டு வாங்கிக்கோ கிருஷ்ணான்னு வேண்டிக்கிறாளாம் சுஷீலா. அப்போது கிருஷ்ணர் உடனே கையை நீட்டுறாராம். கையை நீட்டிட்டு எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு. கிருஷ்ணர் கை நீட்டுறது வெறும் 2 இடத்துல தான். ஒன்று சுதாமா கிட்ட, இன்னொன்று வந்து மகாபலி கிட்ட. அந்த 2 விஷயத்தில் தான் கையை நீட்டுறார். மகாபலியோ பரவாயில்ல, அவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற அந்த இதில் இருந்ததுனால அது வேறு விஷயம். இதே சுதாமா கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிறச்சே இப்படி கையை நீட்டுறாருன்ட்டு எல்லாம் பிரம்மா சிவன் எல்லாரும் அப்படியே அங்கேருந்து யோசிக்கிறாளாம். பார்வதிக்கோ கோவமே வந்துருத்தான், என்ன இது இந்த கிருஷ்ணர் இப்படி பண்ணுறார், இருக்கிறவாள்கிட்ட கேட்டாலாவது சரி, இவர்கிட்டயோ ஒன்றுமே கிடையாது, இவரே தரித்திரத்தில் வாழறவர், இவர்கிட்ட போய் என்ன கிருஷ்ணர் கை நீட்டுறார் அப்படின்னு. அப்போது சுதாமா வந்து மறைச்சி வச்சுக்கிறாராம். அதுக்குள்ளே கிருஷ்ணர் அந்த மறைச்சி வைக்கிறத பார்த்து அப்படியே கையை வச்சு பிடுங்கிடுறாராம். பிடுங்கிட்டு பார்த்து ஓப்பன் பண்ணால் பிடுங்கரிச்சு அது அப்படியே கிழியறதான். ஏன்னா அதெல்லாம் கந்த துணியில் தானே கட்டியிருக்கா. அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணோடனே அப்படியே கிழியறதான். கிழிஞ்சா 1-2 பொறி வெள்ளெல்லாம் செதறதான். சரிதான், ஓ பொரியா, அவள் பொறி கொண்டு வந்திருக்கியா எனக்காக அப்படின்ட்டு எடுத்து ஒரு கை அப்படி அள்ளி வாயில் அப்படியே போட்டுக்கிறாராம். சுதாமாவுக்கு சந்தோஷம் தாங்கலையாம். ஏன்னா கிருஷ்ணருக்கு அவள் பறி பிடிக்கும்ன்றதுனால அழகாக அதை கொண்டு வந்திருக்கார். அதை அழகாக எவ்வளோ ஆர்வமாக அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறாருன்னு ஒரு சந்தோஷமாக. அடுத்தபடி இப்படி அழுன உடனே ருக்மிணி கையை பிடிச்சி விட்றாளாம். பிடிச்சிட்டு அவள் சொல்கிறாளாம், இந்த மாதிரி ஒரு பிடி சாப்பிட்டாச்சு, இதுவே போரும், அவனுக்கு குச்சேலருக்கு பூர்ண கடாட்சம் வந்துடும் அப்படின்னு கண்ணாலேயே பேசுகிறாளாம் ருக்மிணி. அப்போ உடனே கிருஷ்ணர் இப்படி இன்னொரு பிடி சாப்பிட்டா என்ன ஆகுன்ற மாதிரி இவர் கண்ணால் ருக்மிணிகிட்ட கேட்ட உடனே ருக்மிணி சொல்கிறாளாம், நான் வீட்டில் பாத்திரம் தேய்க்கும்படி ஆகிடும் அப்படிங்கிறாளாம். அப்போ உடனே நிறுத்தின்றாராம். ஒரு பிடி அவளை அழகாக வாயில் போட்டு ஃபுல்லாக மென்று சாப்பிட்டுட்டு அவ்வளோ பரம திருப்தியாக கிருஷ்ணருக்கு.
அவளை சாப்பிட்டத்தில், அந்த சுதாமா கொண்டு வந்த அவளை சாப்பிட்டத்தில். அப்புறம் ரொம்ப நேரம் 2 பேரும் பேசிண்டு அடுத்த நாள் வந்து சுதாமா சொல்கிறான், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ன உடனே கிருஷ்ணர் அழகாக வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறாராம். சுதாமாவும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல கிருஷ்ணர்கிட்ட. ஏதோ பரிசு கொடுப்பார், பணம் கொடுப்பார், இல்லை பொற்காசுகள் கொடுப்பார், அதெல்லாம் ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் பாட்க வந்தார், அழகாக சுதாமா வந்து கிருஷ்ணரோட பேசினார், கிருஷ்ணரோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அவளோட பால்ய விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு மெமரியில் ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் கண் எதிர்க்க கொண்டு வந்தார்கள் 2 பேரும். எல்லா விஷயத்தையும் பேசிட்டு கிளம்பிட்டார் அவரும். கிருஷ்ணர் வாசல் வரைக்கும் வந்து அவளை வழி அனுப்பிச்சிட்டு அவர் வரத்துக்கு வந்தார். வாசல் அவர் கிளம்பி போயாச்சு. கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 அடி போனதுக்கப்புறம் சுதாமா அப்படின்னு கூப்பிட்றாராம் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கூப்பிட்ட உடனே சுதாமா வந்து இந்த குழந்தை சாந்திப்பணி ஆசிரமத்தில் எப்படி குழந்தைகளாக இவ இருக்கிறச்சு கிருஷ்ணர் வந்து இவரை கூப்பிடுவாரோ அதே மாதிரி இப்போவும் கூப்பிட்டார் அப்படின்ட்டு அழகாக அப்படி திரும்பி பார்த்த உடனே அவருக்கு அப்படியே கண்ணில் ஆனந்தம், கண்ணெல்லாம் தண்ணியாக வழியறது அவருக்கு. அந்த ஆனந்தத்தில் கிருஷ்ணர் வந்து அப்படியே பார்க்குறார் சுதாமாவை. பார்த்துட்டு அப்படியே அந்த அந்த ஆதங்கத்தில் பார்க்குறாராம் சுதாமாவை. அந்த ஒரு அனுகிரகம் அந்த கிருஷ்ணர் வந்து சுதாமாவுக்கு கொடுத்துட்றார். கொடுத்த உடனே சுதாமாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, இதுக்கு மேலே நான் எதுவுமே எதிர்பார்க்கலை அப்படி. எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க குச்சேலர். எதையும் எதிர்பார்த்து வரல. நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் ஃபார் டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கோ. நம்ம வழியில் போயின்னு இருக்கோமா, நம்ம எதிர்க்க யாரோ நம்ம ரொம்ப தெரிஞ்சவா நம்ம எதிர்க்க வரான்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்த்து சிரிப்போம், அவளை ஸ்மைல் பண்ணுவோம். அவள் திரும்பியும் ஸ்மைல் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவள் ஸ்மைல் பண்ணாமல் போயிடுறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஏதோ வேறு ஏதோ ஞாபகத்தில் போகிறா, இல்லை அவள் ஏதோ ஒரு எண்ணத்தில் போயின்னு இருக்கா, அவள் நம்மளை கவனிக்கலை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அவள் திரும்பியும் ஸ்மைல் பண்ணலன்னா நமக்கு என்ன ஆகுது, அன்றைக்கி நாள் பூரா ஐயோ நம்ம இவளை பார்த்தோம், நம்ம ஸ்மைல் பண்ணோம், அவள் திரும்பி நம்மளை ஸ்மைல் பண்ணலையே, நம்ம இன்றைக்கி ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை ஏதாவது ப்ராப்ளமா, நமக்கும் அவள் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு ஹோல் டே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். ஹோல் டே யாருக்கு வந்து வேஸ்ட் ஆர் தட் டே. அன்றைக்கி உங்களுக்கு வேறு எதுவும் காரியமும் நடக்காது. இதை பற்றியே யோசிச்சு உங்களோட காரியமெல்லாம் வீணாயிடும். ஸோ இதனால் யாருக்கு நஷ்டம்? அவளுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அவள் போயாச்சு, நீங்கள் தானே நஷ்டப்படுறீங்க. இந்த நஷ்டம் எதனால் வந்தது? ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மைல் பண்ணிங்கன்னா அவளும் திரும்பியும் ஸ்மைல் பண்ணுவான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால. ஸோ எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்காதீங்கோ. நீங்கள் பண்ணுறீங்களா அது உங்களோட நல்ல எண்ணம். ஆனால் அந்த பண்ணுறதுக்கு கைமாறி ஏதாவது அவள் பண்ணுவா அப்படின்றதே வேண்டாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணின்னு போயிட்டே இருங்கோ. இதுக்கு இது வரும், இதுக்கு இது கிடைக்கும், இதுக்கு இது பலன் இருக்குது அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் விட்டாலே ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எப்போதுமே சந்தோஷம்தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் த காஸ் ஆஃப் வரி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட்டுருங்கோ. அந்த மாதிரி சுதாமா வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயும் வரலையாம் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு. ஜஸ்ட்டு அவரோட பால்ய ஸ்நேகிதன், அவனை ஒரு முறை பார்க்கணுன்னு தான் வந்தானா. அந்த மாதிரி வந்ததில் கிருஷ்ணரை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். இப்போ திரும்பி போனால் போர்பந்தரில் அவர் ஊரே மாறி இருக்கான், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். என்னது இது அப்படின்னு பார்த்துட்டே போகிறோம். இவரோட குடிசையை கண்டே பிடிக்க முடியலையா. எங்கடா இருக்குது நம்ம குடிசையை காணுமே, நம்ம எங்கேயாவது வழி தவறி வேற எங்கேயாவது வந்துட்டோமா அப்படின்னு வேற யோசிக்கிறாராம். அதுக்குள்ளே இப்படி தேடி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே சுஷீலா வந்து ஒரு அழகான பட்டுப்புடவை உடுத்திண்டு கையிலெல்லாம் வளையல், கழுத்துலலாம் நெக்லஸ் எல்லாம் போட்டுண்டு வராளாம். ஓடி வந்துட்டு வாங்கோ அப்படிங்கிறாளாம். என்னது இது அப்படின்னு, யார் இது நம்மளை இழுக்கிறாளே அப்படின்னு பார்த்தா சுஷீலாவான். என்னது இது, நீ என்ன இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க அப்படின்ன உடனே சுஷீலா சொல்கிறாளாம், நீங்கள் இப்படி போன வேளை கிருஷ்ணரோட ஆட்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக மாளிகை கட்டி கொடுத்து நமக்கு வேண்டிய இதெல்லாமும் நமக்கு அமைச்சு கொடுத்துட்டா, அத்தனை சௌகரியங்களும் அமைச்சு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சுஷீலா சொல்கிறாளாம்.
பாரு பசங்கள்லாம் எப்படி இருக்கு பாரு, சந்தோஷமாக விளையாடின்னு இருக்கு பாரு, மாளிகையை பாரு, நம்ம வீடோட நம்ம மாளிகையை பாரு அப்படின்ட்டா 4 மாடி கட்டடமாக அப்படி அழகாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கான். அவருக்கு நம்பவே முடியலையாம். கண்ணா, நீ என் கையில் கொடுத்தா கம்மியாக என் கையளவு தான் கொடுப்பேன்னு கையில் கொடுக்காம நீ இந்த மாதிரி உன் ஆட்களை அமைச்சு எனக்கு ஃபுல்லாக பண்ணி தந்துட்டியா கிருஷ்ணா அப்படின்ட்டு, உன்னோட அன்பே அன்பு தான் கிருஷ்ணா, நான் எதுவுமே கேட்காம நீயே புரிஞ்சுட்டு இப்படி பண்ணியே, உன்னோட அன்புக்கு ஈடாகுமா அப்படின்னு கதறி கதறி அப்படியே ஆனந்திச்சுக்கிறாராம் குச்சேலர். இந்த ஒரு விஷயத்தை தான் பெண் பிள்ளை பிடிச்சிக்கிறா. எப்படி குச்சேலர் ஒரு அவல் பொரியை கொடுத்து கண்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆனந்திச்சு ஒரு அன்போட அவல் பொரியை கொடுத்து பக்தி பண்ணாலோ அந்த மாதிரி கூட அடியாள் இல்லையே. பெருமாள்கிட்ட போய் என்னவோ நான் இந்த மாதிரி கந்தலாக இருந்து நான் இந்த மாதிரி ஏழையாக இருந்தால் கூட உனக்கு ஒரு அவல் பொரியாவது நான் கொடுக்குறேன், ஒரு தீர்த்தம் பலம் புஷ்பம் பத்திரம் தோயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்த்தமாவது வச்சு உனக்கு நான் கைங்கரியம் செய்யலையே. அடியாள் மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால் இந்த ஊரை விட்டே போகிறேன். குச்சேலர் மாதிரி எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணமே இல்லை சுவாமி. அடியாளுக்கு அந்த மாதிரி இருந்திருந்தா எப்போ நான் எப்படியோலாம் நான் வந்திருக்கலாம், ஆனால் அந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லையே சுவாமி அப்படிங்கிறாளாம். ராமானுஜர் அப்படியே வியந்து போகிறாராம். ஏன்னா பலராமனாக இருந்து சாந்திபனி ஆசிரமில் பலராமராக அவரும் படிச்சிருக்கார். ஸோ அவருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவரும் பார்த்துருக்கார், நடந்ததெல்லாம். ஸோ அவருக்கு எல்லா விஷயமும் கண்ணெதிர்க்க வருதான். இவர் சொல்ல அப்படியே பார்த்து ரசிக்கிறாராம் பெண் பிள்ளை பேசுகிறத. என்னமா குஞ்சலமாக பேசுறது பாரு இந்த பெண் பிள்ளை அப்படின்னு. ஸோ இந்த வாக்கியம், அவல் பொரியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.